ஒரு மரத்துக்கு 500 ரூபா கணக்கு போட்டணுங்க தாத்தா. 7.5 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்ததுங்க தாத்தா. 50 கிலோ கொண்டு வரணும் நம்ம புண்ணி வச்சுட்டு இருக்கிறேன்னு. என்னப்பா இப்படி வருது அப்படின்னு கேட்டோம்னா உடனே பொட்டாசு இது மைக்ரோ நியூட்ரிஷன் டெபிஷியன்சி பொட்டாசு இருக்குது நீங்கள் கொடுங்கன்றவானுங்க. கெமிக்கல் பண்ணிக்கிட்டாலும் கூடாம ஆயில் விட்டோம்னா பிக்கப் ஆகிக்கூடும். 100% ஆகும். 100% ஆகும். 6வது மாதம் 7வது மாதத்துல இவ்வளவு லென்த்தை நாங்கள் பார்த்தோங்க. எப்போவுமே கொனை இலைக லைட்டாக தான் இருக்கணும். சரி, இருந்தால் தான் குரோத் வர்ற மாதிரி. மூணாவது மாதமாக சைடு வந்துடுதுங்க. எப்பவுமே 5வது மாதம் தான் வருமுங்க. அப்படியா? ஆமாம். அப்படின்னா இப்போ சீக்கிரம் இது கொலை வர்றதுக்கு தயாராகிரு. இதில் வேறு இப்படி சைடில் ஒன்று விட்டுட்டுனுங்க தாத்தா. ஏன்னா டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கம்மியாக்கிறனால நீங்கள் சொன்னீங்க இல்லை, ஒன்று விட்டுக்கலாம். ஒன்று விட்டுக்கணும். இது புண்ணாக்கு போட்டு ஆயில் விட்டுதுங்க. இப்போ பின்னாக்கு போட்டு ஆயில் விட்டு இது என்ன ஆச்சுன்னு சொன்னோம்னா எல்லா செடியுமே இந்த சிவப்பு கலர்லேயே இருக்கு. சரிங்க. தூர் இருக்கு பார்த்தீங்களா? ஆமாங்க ஆமாங்க. அது பெருசாக இருந்தாலும் சிறுசாக இருந்தாலும் சிகப்பு கலரு, அந்த சிவப்பு கலரு அதில் எங்கேயாவது ஒன்று கம்மியாக தான் இருக்குது பாரு. ஆமாம். இந்த சிவப்பு கிடையாது. இந்த சிகப்பு கிடையாது. இந்த சிவப்பு கிடையாது. சிவப்பு இருக்கு, ஆனால் இந்த கம்மியாக கிடையாது. ஆனால் இது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஆமாம், இல்லை நமக்கு அப்படித்தான் தெரியுதுங்க. இதுல இதை கம்பேர் பண்ற போது இலை இது ரொம்ப குரோத்தா தெரியுது. ஆமா, கொடை வர்றதுக்கே நான் நாள் இருக்குது, வேண்டி நாள் கிடக்குது. இன்னும் 2 மாசம் 2 மாசம் இருக்குது. 2 மாசத்துக்குள்ள ரொம்ப இதாயிரும். பொறுக்கி போட்டதுல பெருசு இதா, இது சின்னது. அந்த டிஃபரன்ஸ் கூட இருக்கு. அதுவும் இருக்கும் இல்லைங்க. ஆமா, இது என்னன்னா சீக்கிரம் வந்துருச்சு. அது கொஞ்சம் லேட்ல வர்றதுனால உங்களுக்கு அந்த இது வரும். அதுதான் கேட்டேங்க. டிசிகல்ச்சர் இருந்ததுன்னா அது நமக்கு ஒரே யூனிஃபார்மா எது முன்ன பின்னன்னு தெரியும். நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்குதுங்க தாத்தா. இப்போ அது பாருங்க, நீங்க உங்க லிக்விடை விட்டுட்டு ஒரு நடை ஆயில் மாற்றி விட சொன்னீங்க. விட்ட பிறகு பாருங்க இந்த குரோத். போன வாரம் இதுல இருந்து போயாச்சு பாருங்க. லென்த்தா போகும். இல்ல வயசு ஆக 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 லென்த் வந்துருங்க. இல்லைங்க, அந்த ஒயிட்னஸ் இல்லாம அந்த குரோத் வர்ற போது அந்த இலையனோட இதுக்கு பூராமே மாறி போகுதுங்க தாத்தா. எப்பவுமே கொனை இலைக லைட்டாக தான் இருக்கணும். சரி, இருந்தால் தான் குரோத் வர்ற மாதிரி. ரொம்பவும் பச்சையா கிரீனா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், குரோத் கம்மியாகும். அதை வெளுத்து இந்த வெள்ளை வந்து கலர் வரணும். வெளுப்பு வரணும். இது வெள்ளை வெள்ளையேன்னு வரணும். ஒரு 4 நாளில் கலர். சரி, இந்த வருஷம் நீங்கள் ஒரு காரை எடுத்தால் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். கண்டிப்பாங்க. ஏப்ரல் மே கிளைமேட் ரொம்ப மோசம். வருஷத்துல விட. ஆமாம். இப்போ இந்த மார்ச் ஏப்ரல் நம்ம லைஃப்ல இந்த வேறு வந்தது, சொட்டிங் வந்தது இங்கே இந்த வருஷம் தான் பார்த்துருக்கேன். இங்கே ஆமாங்க. இங்கே மைசூர் 4வது மாதம் சுத்தமா 125 நாள். அதான் 4 மாதம் ஒரு 2-3 நாள் அவ்வளவுதானுங்க. இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி வாழை வச்சிருப்பீங்க இல்ல? ஆமாங்க. இந்த குரோத் இல்லைங்க தாத்தா. 4 மாசத்துல இந்த மாதிரி கண்டிப்பா இல்லைங்க. தேவஸ்தி உனக்கு தெரியல? இல்ல, சும்மா 2 பேரும் சும்மா சொல்லப்படாது. இல்லைங்க தாத்தா, அப்படிலாம் சொல்ல மாட்டேங்க. உங்களுக்கு இந்த குரோத் 100% இல்லைங்க தாத்தா. 5வது மாசம் முடிஞ்சு 6வது மாசத்துல இவ்வளவு இருக்கு. இல்ல, அதுல எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. நாங்க மென்யூர் போட்டு பேப்பர் போட்டு எல்லாமே பண்ணமும் 3-4 மாசங்களுக்கு அதுல எல்லாம் இங்க வாழ வந்து 4000 நாள் மருந்து அடிச்சுட்டு இருந்தோம். குருத்து வல்லிடுதுங்க தாத்தா. போன கிடையாது. 6வது மாசத்துல தான் இருந்தது. 6வது மாசம் 7வது மாசத்துல இவ்வளவு லென்த் நாங்க பார்த்தோம். அங்க அந்த வருது பாருங்க, அந்த இலைய பாருங்க, அது அவ்வளவு வெள்ளையா வரும். நீங்க இங்க இருந்து பாத்தீங்கன்னா அந்த இலைய அது வெள்ளையா வந்துடும். அப்புறம் கலர் ஆகி. ஆமா, 4 டைம் ஆச்சு இது. அதாவது இதுக்கு முன்னாடி மொத்தம் கெமிக்கல். ஒரு நடதான் கெமிக்கல். அந்த இந்த வாட்டர்மெலானுக்கு தான் கெமிக்கல். அது வாழை இழுத்துருக்கல. அப்போ நான் வாட்டர்மெலானுக்கு கெமிக்கல் போட்டது.
வாழை இந்த வாட்டர்மெலான் அக்கட்டை எடுத்ததும் இதுக்கு போயிட்டு ஆயில் தான் போயிட்டு. அதுக்கு முன்னாடி இருந்தது தான் கெமிக்கல். ஆமாங்க, அந்த 2 மாதம் கெமிக்கல் ஓடி இருக்கு. அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் ஆயில் தான். கெமிக்கல் பண்ணிக்கிட்டாலும் கூடாம ஆயில் விட்டோம்னா பிக்கப் ஆகிக்கூடும். 100% ஆகும், 100% ஆகும். இங்கே இருந்து இது பாருங்க, இது இலையெல்லாம் கருப்பாகி போச்சு. ஆமாங்க, கீழே இது அந்த கருப்பு வரல வரல. நீங்க இங்க இருந்து இப்படி இருந்தே இது எவ்வளவு தூரத்துக்கு வேணும்னாலும் பாருங்க. இப்படி பார்த்துக்கிட்டு போனீங்கன்னா கீழே இலையெல்லாம் கருப்பா தான் இருக்கு. இதை நீங்க இப்படி பார்த்துக்கிட்டு போங்களேன், கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கருப்பு வந்திருக்கு. அந்த கருப்பு இல்லை, அந்த புல் பிளாக் இல்லை. இந்த இப்போ இங்கேருந்து இப்படி பார்த்தாலும் கூடாமா, அது அந்த ஒரு இலை 2 இலை வரைக்கும் தான் வேலை மட்டும்தான் வெள்ளையா இருக்கு. மித்ததெல்லாம் கருப்பா இருக்கு. இது அந்த மேலே இருந்து அந்த கருப்பு தான் இருக்கு. மேலேயும் அந்த கருப்பு தான் இருக்குது, கீழேயும் அந்த கருப்பு தான் இருக்குது. ஆமாம். என்னப்பா இப்படி வருது அப்படின்னு கேட்டோம்னா உடனே பொட்டாசு இது மைக்ரோ நியூட்ரிஷன் டெபிஷியன்சி பொட்டாசு இருக்கு, நீங்க கொடுங்கன்றுவானுங்க. சரி, ஏதோ நல்லா இருந்தா சரி, இந்த வருஷம் எடுத்து பார்ப்போம். பூரா கருப்பா டார்க் கிரீனா இருக்கு. இது பூரா கொஞ்சம் வெள்ளையா இருக்கு. இது அந்த அது வரைக்கும் வெள்ளையா தான் இருக்குது. பூராமே வெள்ளை தான் வருங்க. இது கீழே பூரா பாருங்க, ஃபுல் டார்க். அப்புறம் அதுமே ஆயிலே அங்கேயும் பாருங்களேன், அங்கேயும் பாருங்களேன், அதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்குதுன்ட்டு. ஃபுல்லு செடியும் உள்ள ஒன்றுமே இல்லைங்க. எல்லாம் கம்ப்ளீட் மொட்டையாகி ஃப்ளவரிங் எல்லாம் நின்று போச்சு. இந்த வெள்ளைப்பூச்சி தாக்குதல்னால விட்டு ஒரே ஸ்ப்ரே தான் பண்ணேன். வேறு எல்லாமே இந்த கலர்லேருந்து செடி உளுந்து எல்லாம் கம்ப்ளீட் நோவு இருந்ததுங்க, வெள்ளைப்பூச்சி. இப்போ வேறு இந்த வாரம் அடிக்கணும். ஒரு 15 நாளைக்கு முன்ன அடித்த பிறகு இது 90% போயிடுது. இப்போ நீ ஒன்றரை ஸ்ப்ரே பண்ணணுங்க. இது பூரா ஃப்ளவர் எடுத்து க்ளீன் பண்ணுற அளவுக்கு வந்தாச்சு. இது மரமே இல்லை போச்சுன்னு நினச்சிட்டோமுங்க. அதை வாங்கி 2 ஸ்ப்ரே தான் பண்ணோம். கம்ப்ளீட்டு வெள்ளைப்பூச்சி நல்லா போகுது. ஆமாங்க, இது 2வது வருஷம். போன வருஷம் தான் ஈல்டு வந்திருந்து கொஞ்சம். இது 2வது வருஷம். இதெல்லாம் நிறைய பிடிச்சிருச்சு. ஆமாங்க. ஆமாங்க. கீழே சின்ன காய், அதுக்கு மேலே சிறுசு பூமா எடுத்துக்கிட்டு நீ பாலை அது வந்துருச்சுன்னு சொன்னோம்னா இப்போ நமக்கு என்னன்னா முட்டோம்னா இந்த காய்க்கு பெருசாகி இந்த வருஷம் இப்போ லேட்டு விட்டது. இது ஜனவரியில் விட்டுருக்கணும். ஜனவரியில் விட்டுருந்தா சூப்பராக இருந்திருக்குங்க தாத்தா. ஆனால் மேல் மட்டைகள்லாம் கருப்படிச்சு அது கருகருன்னு போட்டுடுது. அது கருகருப்பு டக்குன்னு மாறிடுது. இந்த ஃபஸ்ட் டைமுங்க தாத்தா. இதில் என்ன ஆச்சுன்னா ஒரு 2000 செடி இல்லையா, 1500 செடி தான் வந்துருந்தது. 1500 வள்ளி அண்ணு. இது இப்போ 5வது வருஷம் தானுங்க தாத்தா. இது ஓகே ஓகே 6-7 கூடவே இருக்குது. 6-7 கூடவே இருக்கு. நமக்கு என்ன இந்த 5 நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம், கண்ணை மூடிக்கிட்டு பேசாம இதை விட்டுக்கிறது அவ்வளோதான். இல்லை ஒன்றும் இல்லை. இந்த கழுவுலேருந்து நீ அதான் வேலைன்ட்டு இப்போ 2 நாளைக்கு விட்டாச்சுங்க தாத்தா. வாங்கி லாஸ்ட் டைம் 7.5 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்ததுங்க தாத்தா. போன கடுவுங்க 1000-2000 கன்று வந்துன்னு வச்சுக்கோங்க. 10 லட்சம் அவனுக்கு 10-12 லட்சம் ரூபாய் ஆச்சாமா. அவனே சொல்லிட்டேன். நான் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டேன். ஒரு மரத்துக்கு 500 ரூபா கணக்கு போட்டணுங்க தாத்தா. 50 ரூபா ரேட்லேயே 10 கிலோன்னு கணக்கு போட்டோம். ஆமாம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 5 லட்சம் ரூபா சொல்கிறாங்க ஏக்கருக்கு. அப்புறம் உங்களுக்கு அது ஆகிப்போச்சு இல்லைங்க குத்தைக்கு. இது இந்த காய் அவக்காடு 2 ஸ்ப்ரே பண்ணுதுமே. 2 ஸ்ப்ரே மாத்திரம் பண்ண கீழே ஊற்றலைங்க தாத்தா. கீழே ஊற்றி இருக்கணும். 85,000க்கு அப்படியே குத்தை கொடுத்துட்டுனுங்க. இந்த கடுகு போன கடுகு இப்படி ஒரே நட பொறிச்சானா காய் இருக்காது. இப்போ அந்த ஸ்ப்ரேவிலேயே மாறி இப்போ காய் ஜாஸ்தி வந்துட்டு இருக்குதுங்க. சிகப்பு வாழை, பச்சை வாழை எல்லாம் மிக்சிங் இருக்குது. இதில் செவ்வாழையும் இதுவும் இருக்குது. ஆமாங்க. கூடவே அப்புறம் ரவ்வண்டு விட்டுட்டுங்க. இதில் 10 அடி இருக்கிறனால. ஆமாம், இது 2 கண்டிப்பாக விடலாம். இதில் செவ்வாழைங்க தாத்தா. அது செவ்வாழை தான். இது நாங்கள் ஃபஸ்ட்டு வருஷம் வச்ச போது ஏதோ ஒரு கம்பெனி வச்சிருந்த போது 55 கிலோ ஆவரேஜ் 50 கிலோ வந்தா. அந்த மலம் காடுங்க. இது G9. அது கேட்லாக் கம்பெனி. G9 பூராமே தாரேங்க தாத்தா. ஒரு தாரும் கூட வித்தியாசம் கிடையாது. G9 வரும்.
வேறு இப்போ ஒன்று கூட வந்திருக்குதுங்க தாத்தா. இங்கேயும் 13-14 ஆச்சுங்க. 5, 6, 7, 8, 9, 10, 13 14 எங்கள் தாரு அந்த மாதிரி நாங்கள் 14 சீட்டு எடுத்தோம். சரி. இந்த கேப்புக்கு வந்தாலே உங்களுக்கு இது வரணும். இந்த இது வந்தால் தான் காய் பெருசா. பெருசா. இப்போ எனக்கு இங்கே மார்க்கெட்டிங் நல்லா இருக்குதுங்க தாத்தா. அதுதான் நாங்கள் 2 பேரும் யோசனை பண்ணி அது பண்ணிட்டு நாம் ஒன்று வாழ வச்சோம்னா G9 இங்கே லோக்கல் மார்க்கெட் நல்லா இருக்குது. அதில் விடுங்க. இப்படி 10 அடிக்கு 10 அடி போட்டுவிட்டு 3 வாழை எடுக்கிற 1.5 வருஷத்தில் 3 வாழை எடுத்தோம்னா 50 கிலோ கொண்டு வரணும். நம்ம புண்ணி வச்சுட்டு இருக்கிறேங்க. நீங்கள் தாய்க்கு என்ன பண்ணுறீங்களோ அது பக்கத்து கண்ணு விட்டோடனே அதை அப்படியே டபுள் ஆக்கிடுங்க. இன்னொரு கண்ணை வந்தால் ட்ரிபிள் ஆக்கிடுங்க. ஆயில் அந்த விடுறத. ஆமாம், இப்போ ஏக்கருக்கு 10 லிட்டர் ஆயில் 5 லிட்டர் சீவீடு வந்துடும். இல்லை 15 லிட்டர் ஆயிலும் 5 லிட்டர் சீவீடு வந்துடும். இந்த தாய் கண்ணு பக்கத்து கண்ணு வர்ற வரைக்கும் அந்த ரேஞ்சிலேயே விடுங்க. சரி. பக்கத்தில் ஒரு கண்ணு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்திருக்குன்னு இது இல்லைங்க ஒரு பேச்சுக்கு அது வந்துருச்சு. அது முளைச்சி வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த 15க்கு இன்னொரு +15 சேர்த்துக்கணும். ஓ சரி. இது கொலை வந்த உடனே இந்த இதை நீங்கள் நிறுத்திக்கலாம். நாம அதுக்கு புதுசு விடுற மாதிரி கணக்கு வச்சுக்கணும். வச்சுக்கணும். ரைட்.